அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இந்த விலாகில் வந்து என்னோடய ஈத் பெருநாள் எப்படி போச்சுன்னு நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். காலையில் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு இந்த வேலைகள்லாம் ஆரம்பித்தாச்சு. ஜாலர் முர்த்தபாக் எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இதில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இடிக்கிறதில் கொஞ்சோண்டு வெங்காயமும் 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி இடித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதே பாத்திரத்தில் 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 கிலோ மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கையில் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும். ஜாலர் முர்த்தபாக்லேயே வந்து பல மாதிரி செய்வாங்க. ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் வந்து செய்வாங்க. இது வந்து என்னுடைய ஸ்டைலில் பண்ணது. இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை இப்போ வடிகட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி இதே மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதில் வெங்காய சாறு வந்து நம்ம ஆட் பண்ணனால நல்ல மணமாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பெருநாளைக்கு இந்த ஜாலர் முர்த்தபாக் இல்லாத ஒரு பெருநாளே கிடையாது. கண்டிப்பாக இந்த ஜாலர் முர்த்தபாக் எப்பொழுதுமே இந்த பெருநாளை நாங்கள் சேர்த்துக்குவோம். நான் வந்து இந்த எல்லோ கலர் கப் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நான் வந்து இதை சுட்டு எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாலர் முர்த்தபாக்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாம் கழுவி சின்ன சின்ன பீஸாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆயில் ஊற்றி இந்த சிக்கனையும் போட்டு 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், உப்பு வந்து தேவையான அளவு, அப்புறம் கரம் மசாலா வந்து 1.5 டீஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கோழியை வந்து வேக வைக்கணும். இப்போ இது கூட நான் வந்து தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். இது பாட்டில் இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அங்கே ஜாலர் சுடுற வேலையை ஆரம்பித்தாச்சு. நைட் 2 மணிலேனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா வேலையுமே. ஏன்னா ஏர்லியாக போய் வந்து தொழுகணும்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையுமே சீக்கிரம் முடித்தாச்சு. வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை பெரிய வேலை. அதையும் வீட்டையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த குக்கிங்கையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் டெக்கரேஷன் பண்ணணும். கெஸ்ட்லாம் வருவாங்க. அப்போ நம்ம அதையும் நம்ம வந்து சரி பார்க்கணும். சரி, நம்ம இப்போ ஜாலர் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி தடவிக்கிங்க தவாவை. தடவுனதுக்கப்புறம் இப்படி நீங்கள் சுட ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்துடும். நான்ஸ்டிக்கில் தான் பண்ணுறது. ஏன்னா நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால வந்து ஒட்டிக்காமல் அழகாக வந்து சுட்டு எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்தாச்சு. எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, இது கூட இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா நம்ம கடையிலேன்னு வாங்கி அது ஒரு வந்து 2.5 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு. இது எல்லாத்தையும் வந்து தண்ணி விடாமல் வதக்கி ட்ரையாக வதக்கி எடுத்துடணும். ரெடி ஆகினதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வைக்காதீங்க. அது நீங்கள் பேப்பர் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இந்த வீடியோவோட நான் நைட் வந்து மெஹந்தி போட்டிருந்தேன். அந்த வீடியோ இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெருநாளைக்கு முதல் நாளே வந்து மெஹந்தி இட்டாச்சு. பரோட்டாக்கும் மாவு பனஞ்சாச்சு. முர்த்தபாக்குள்ள வெங்காயம், காய்கறி இதெல்லாம் கட் பண்ணி ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வீட்டு பால்கனிலே நாங்கள் வந்து லைட் போட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்போது ஜாலரை வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 இல்லை 3 எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ண ஜாலரை வந்து இப்போ ஒரு நல்ல பெரிய பிளேட் மாதிரியில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு அந்த நம்ம வெங்காயம் போட்டு செஞ்சோம் இல்லையா, அதுவும் சிக்கனையும் போட்டு இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். முட்டையை பீட் பண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் பிய்யாமல் இது வந்து உடையாமல் ஒட்டிக்கும் அழகாக. அதுக்கு தான் நம்ம வந்து முட்டையை வந்து பீட் பண்ணி சேர்த்துக்கிறது. நாங்கள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இது பண்ணியிருக்கோம். இதில் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்லேயும் இது வந்து பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஷேப்பில் பிடிக்குதோ நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு தவாவில் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த நம்ம பண்ணி வச்சுருந்த ஜாலரை வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் வந்து நம்ம நெய்யும் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க, ஜாலர் முர்த்தபக் ரெடி ஆயிடுச்சு. எங்களோட நோன்பு பெருநாள் காலை சாப்பாடு வந்து ஆகர் ஜெல்லி பண்ணியிருந்தோம், வட்டலாப்பம், சேமியா கீர், கல்யாணம் வீட்டு ஸ்டைல் சிக்கன் கிரேவி, தோசை, அப்புறம் வந்து பரோட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.